இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற இயேசு நாமத்தில் வரவேற்கிறோம். தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் பெரிய மகிழ்ச்சி என்றால் ராஜாதி ராஜாவை சந்திக்க வருகிறார். சந்தோஷமா சந்தோஷம் உலகத்துல எதுவுமே கிடையாது. எந்த ஒரு மனுஷன் எந்த ஒரு தேவதையை தேவனோடு கூட உறவை நாம் அது முக்கியம் என்று நினைக்கிறானோ அவன்தான் உலகத்துல பாக்கியம். தேவையா கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வந்திருக்கிறவர்களை ஆண்டவர் கனம் பண்ணி அனுப்புவாராக. ஆமென். ஓகே, பிரைஸ் எல்லாம். ஓகே, இப்பொழுது கூட நாம ஒரு முக்கியமான ஒரு தலைப்புடன் நம்ம பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதாவது யார் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லி தொடர்ச்சியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நான் முதலாவது சொன்னேன், செபிக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லி பார்த்தோம் முதலாவதாக. அதுக்கு அடுத்தபடியாக இரண்டாவதாக நல்ல துதிக்கிற ஜனங்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது மூன்றாவதாக பார்த்தோம், மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தபடியாக உண்மையாய் நடக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லி இதெல்லாம் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? அப்போ இதெல்லாம் நம்ம தொடர்ச்சியா பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள். ஆனா இன்றைக்கு அதோடு கூட இன்னொரு தலைப்புல அதோடு கூட நம்ம பார்க்க போகிறோம். யார் கர்த்தர், அதாவது யார் தேவனுக்கு பிரியமானவர்கள், யார் மேல கர்த்தர் பிரியமா இருப்பார் என்று சொல்லி இன்றைக்கு அதோடு கூட இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள் 1 சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்கள் 15வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்த்தார். கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ வரி பார்க்கலும் கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் உத்தமம். பிரைஸ் எல்லாம். 8வது வசனம் இல்ல? பிரைஸ் எல்லாம். பாருங்க, படிக்கிறேன். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்கு எண்ணத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இருக்கா பைபிள்ல? ஹல்லேலூயா. ஓகே, அப்போ இன்றைக்கு யார் மேல கர்த்தர் பிரியமா இருப்பார் என்று சொல்லி இந்த வசனத்தை கொண்டு நம்ம பார்க்கும்பொழுது யார் மேல கர்த்தர் பிரியமா இருப்பார்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருப்பார். இருக்கா பைபிள்ல? பாருங்க, அதாவது சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? இருக்கா? சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? அப்புறம் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். என்ன அர்த்தம்னா, யார் மேல கர்த்தர் பிரியமா இருப்பார்? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவர்களுக்கு கர்த்தர் மேல பிரியமா இருப்பார். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதாவது ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்த விசேஷம் வரைக்கும் தேவ நம்மிடத்துல எதிர்பார்க்கிற முக்கியமான காரியம் என்னென்றால் தேவனுக்கு கீழ்ப்படிவது நமக்கு ஆசை. ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அதனால பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். இந்த சம்பவத்தை குறித்து நமக்கு சொல்லிட்டு பிறகு நான் மற்ற காரியங்களாக கடந்து போகலாம் இருக்கிறேன். நன்றாக கவனிங்கள். அதாவது இங்க இடத்துல பார்க்கிறோம், அதாவது சாமுவேலை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். யாரோட கூட பேசுகிறார்? சவுலோட கூட பேசுகிறார். சவுல் இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர், முதல் ராஜா. அதாவது நல்லா கவனிங்க, நானுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்தது? சவுல் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவான், சவுல் எனக்கு பிரியமா நடந்து கொள்வான் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட சவுலை முதல் ராஜாவாக இஸ்ரவேலுக்கு அபிஷேகம் பண்ணி வைத்தார். நல்லா கவனிங்க, நாளடைவில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் இப்ப பேசுறார். என்ன பேசுறாருன்னா, அதாவது அமிலேக்கியரை குறித்து பேசுறார். என்ன பேசுறாருன்னா, என் ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்பொழுது இந்த அமிலேக்கிய என்ன பண்ணா, அவன் வழி மறிச்சிட்டான். என் ஜனங்கள் என்ன பண்ணிட்டான்? வழி மறிச்சிட்டான், வழிவிடாதபடி தடுத்துட்டான். அதனால ஆண்டவர் பாருங்க, பைபிள்ல போட்டிருக்கு, இந்த காரியத்தை ஆண்டவர் மனதில் வைத்துக் கொண்டார். ஹல்லேலூயா. என் ஜனங்களை நீ வழி மறிக்கிறதுக்கு நீயா? அதனால அந்த காரியத்தை ஆண்டவர் மனதில் வைத்துக் கொண்டு பிறகு அமலேக்கியர் மேல அவனை எப்படியாவது பழித்திருக்க வேண்டும் என்பதற்காக
இப்போது யாரை பயன்படுத்துகிறார் என்றால் இஸ்ரவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலை அதுக்கு உபயோகப்படுத்துறார். அல்லேலூயா. இப்போ சவுலோட கூட கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசுறாருன்னா, இப்போ இவன் நம்முடைய ஜனங்களை வழிமறித்தவன். அதனால அதாவது இந்த அமலேக்கருக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ணு, அதாவது அவனை முற்றிலும் அழித்து போட்டுடுன்ற. அமலேக்கர் ஒண்ணு விடாம எல்லாவற்றையும் என்ன பண்ணு, அவனை முற்றிலுமா அழித்து விடு, ஒண்ணு கூட நீ வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுறாரு. அவன் கூட பேசுறார், சவுலோட கூட பேசுறார். அப்ப உடனே சவுல் இதெல்லாம் நல்லா கேட்டுக்கிட்டான். கேட்டுட்டு ஆண்டவரே சரி ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இப்ப என்ன பண்றான், அமலேக்கரோடு யுத்தம் பண்ண போகிறான். யுத்தம் பண்ண போய் இப்போ அமலேக்கரோட யுத்தம் பண்ணி ஒரு பெரிய வெற்றியை காண்கிறான். அல்லேலூயா. ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறான். அப்ப பெற்றுக்கொண்டு தலைக்கவனிங்க, அப்ப வரும்பொழுது தலைக்கவனிங்க பைபிள் சொல்லுகிறது, அதாவது சவுல் தலைக்கவனிங்க, சவுல் ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் அவன் போனான் என்று பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணாம அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது முதல் தரமானவைகள், அதாவது ஆண்டவருக்கு தரமான ஆடு மாடுகள். ஃபர்ஸ்ட் அவன் செய்த தவறு என்ன தெரியுமா? ஆண்டவர் முற்றிலுமா எல்லாத்தையும் அழிந்து போடுன்னு சொன்னாரு. ஆனா முதலாவது அவன் பண்ண தவறு என்னன்னா, அந்த அபிலேக்கருடைய ராஜாவை அழித்து போடாம, கொன்று போடாம அவனை உயிரோடு பிடிச்சு வச்சான். அது ஒரு பெரிய தவறாய் மாறிவிட்டது. அதுக்கு அடுத்தபடியாக பாருங்க என்ன பண்ணான்னா, ஆடு மாடுகளில தரமானவைகளை, முதல் தரமானவைகள், இரண்டாம் தரமானவைகளை எடுத்து வச்சுட்டு மீது எல்லாம் பற்றி என்ன பண்ண, கொண்டு போட்டு விட்டான். அப்போ நல்ல கவனிக்க, இந்த ஆண்டவர் அதை அவனுடைய காரியத்தை அழகா இதை எல்லாம் பார்த்து விட்டான். எல்லாத்தையும் பார்த்துட்டார், என்ன செஞ்சா என்ன பண்ணான்னு பார்த்துட்டார். அப்ப உடனே நல்லா கவனிங்க, பைபிள் சொல்லுகிறது, இப்ப ஆண்டவர் அவர் கூட பேசுறாரு. பேசுறாரு. இந்த வசனம் சொல்லுகிறது, அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிறோம், சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடை பார்க்கலும் செவி கொடுத்தலே உத்தமம். ஆமென். இப்போ ஏன் இந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தரமான ஆடு மாடுகளை ஏன் அவன் விட்டு வச்சுட்டான், தப்பு வச்சுட்டான்னா, அதுக்கு ஒரு ரீசன் சொல்றான். என்ன ரீசன் சொல்றான்னா, இந்த மாதிரி ஆண்டவரே, அது உங்களுக்கு நான் பலி செலுத்துவதற்காக அதை நான் தப்ப வச்சுட்டேன். என்ன ரீசன் சொல்றான்? உங்களுக்கு அந்த பலி செலுத்துவதற்காக நான் என்ன பண்ணிட்டேன், தப்ப வச்சுட்டேன். ஆண்டவர் சொன்னாரு, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். என்ன சொல்றாரு? அதாவது பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் என்று சொல்றார். அப்போ அவன் தேவன் சொன்னதை அவன் செய்யாம அவன் என்ன பண்ணா, வேற ஏதோ ஒன்றை செய்து விட்டா. அதனால ஆண்டவர் சொன்னாரு, சவுலை ராஜாவாக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, சவுலை ராஜாவாய் நான் திருப்பதற்காக மனஸ்தாபப்பட்டார். மாத்திரமல்ல, அவன் கர்த்தருடைய சத்தத்தை அவன் கை கொள்ளவில்லை என்று ஆண்டவர் வேதனைப்பட்டார். அல்லேலூயா. பைபிள் தெளிவா சொல்லுகிறது, அதாவது கர்த்தருடைய சத்தத்தை அவன் என்ன பண்ணானா, செவி கொடுக்கவில்லை என்று வேதம் சொல்கிறது. அப்போ ஆண்டவர் சொன்னதை அவர் செய்யாம இவனா ஒன்றை செய்து விட்டதுனால தேவன் அவனை மேல வேதனைப்பட்டார். அதனுடைய முடிவு விளைவு என்ன? அல்லைங்க, ராஜ்யபாரம் அவனை விட்டு விலகி போனது. கீழ்ப்படியாதபடியினால, ஆண்டவர் சத்தத்துக்கு கீழ்ப்படியாத போனதுனால பெரிய ராஜ்யபாரமே விட்டு விலகி போனது. இதுல தாவீது என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, சங்கீதம் 51:16 வாசிக்கும். என்ன போட்டது? சங்கீதம் 15:51-16 வாசிமா. வலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் ஓகே. அப்ப சொல்றாரா, என்ன சொல்றாரு தாவீது சொல்றாரு பாருங்க, பலியை நீர் விரும்புகிறதில்லை, தகன பலியை நீ விரும்பினால் சொல்லுங்க. என்ன சொல்றது? அப்போ என்னன்னா, ஆவிற்கு தெரிஞ்சிருக்குது, ஆண்டவருக்கு பலியை விரும்ப மாட்டா. அல்லேலூயா. அப்போ இவன் என்ன பண்ணா தப்புன்னா, அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம, அதாவது பலி செலுத்தினபடியினால ஆண்டவர் அவனை குறித்து வேதனைப்பட்டார். மாத்திரமல்ல, இஸ்ரவேலில் முதல் ராஜாவாக இருந்த அவனை
ஆண்டவர் தள்ளிவிட்டார். தேவையா தள்ளிவிட்டார். ராஜ்யபாரம் புரிந்து கொள்ளுங்கள். நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்னா, தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாமல் போகும்போது சொல்றேன், நீங்க ஆசீர்வாதத்தை எடுத்து போகிறீர்கள். தேவையா தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியாமல் போகும்பொழுது நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் போகிறோம். அல்லேலூயா. ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அதனால பாருங்க, அதாவது பைபிள்ல போட்டுருக்கு பாருங்க, 1 யோவான் 5:3 பாருங்க, என்ன போட்டுருக்கு பாருங்க, 1 யோவான் 5:3 வாசிங்க. 1 யோவான் 5. தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அப்படித்தான் நாம அன்பு செலுத்துவதற்கு அடையாளம். அதுதான் அன்பு கூறுவே. நல்லா பாடணும், பாட்டா பாடிட்டு இருப்போம் பாத்தீங்களா, அதுக்கு என்ன அர்த்தம்ன்றது தெரியாமையே பாடிட்டு இருப்போம். சொல்லுவோம், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன், அன்பு கூறுகிறேன் அன்பு கூறுகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த கற்பனைகளை கை கொள்வதே நான் அடுத்துல அன்பு கூறுவதற்கு அடையாளமாக இருக்கு. இல்லையா? அப்ப கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்றுதான் தேவனுடைய விருப்பம். அதுக்கு அடுத்தது பாருங்க, அதோடு கூட என்ன சொல்றாரு, அவருடைய கற்பனைகள் பாரமானவர்கள் அல்ல. பாத்தீங்களா, இந்த கற்பனைகள் எப்படி இல்ல, பாரமானவர்கள் இல்ல. என்னங்க, ரொம்ப பாரமா இருக்குது அவை கற்பனைகள். யாராவது சொல்ல முடியுமா? ரொம்ப கஷ்டமா இருக்கு, சொல்ல முடியுமா? ஆமா, ஒரு மூட்டை சிமெண்டியா என்ன சொல்றது, முதல்ல தூக்கி வர சொன்னார் ஆண்டவர். முடியலப்பா கேட்டாரு. என்ன சொன்னாரு, வசனத்தை நீ என்ன பண்ணணும், கை கொள்ளணும். நான் சொல்ற அந்த வார்த்தைக்கு நீ கீழ்படிஞ்சா போதும். என்ன சொல்றாரு, ஹல்லேலூயா. இது ரொம்ப பாரமா சொல்ல முடியுதா? சிலர் பாரமா நினைக்கிறதுனாலதான் சர்ச்சைக்கு வர முடியல. உண்மையை சொல்றாங்க இல்லையா? சிலர் இந்த பாரமா நினைக்கிறதுனாலதான் சர்ச்சைக்கு வர முடியல. சிலர் இந்த பாரமா நினைக்கிறதுனால ஜபத்துக்கு வர முடியல. சிலர் இந்த பாரமா நினைக்கிறதுனாலதான் ஊழியம் செய்வதற்கு முன் வரல. சிலர் இந்த பாரமா நினைக்கிறதுனாலதான் இயேசுவை பத்தி கூட சொல்ல அவங்களால முடியல. சிலர் இந்த பாரமா நினைக்கிறதுனாலதான் எனக்கே கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் சொல்றது எத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா. அதாவது உங்களால முடியாத ஒன்றை தேவன் செய்ய சொல்லவே மாட்டார். சொல்றீங்க, உங்களால முடியாத ஒன்றை தேவன் என்ன பண்ண மாட்டாரு, செய்ய சொல்லவே மாட்டாரு. ஒரு சின்ன புள்ள இருக்கு, ஒரு பெற்ற தாய் இருக்கிறாங்க. அந்த சின்ன பிள்ளை மேல 25 கிலோ அரிசி மூட்டி எட்டு பாப்பான்னு யாராவது சொல்லுவாங்க? சொல்லுவாங்களா? ஏன்? அவன் கெப்பாசிட்டி தெரியுதா? பிள்ளைக்கு தெரிஞ்சு அவனுக்கே தெரியுது, என் பிள்ளை மேல வச்சு அவன் என்ன பண்ணுவான், வாங்கி கட்சி செத்த போயிடுவான். அப்போ ஒரு அம்மாவுக்கு தெரியுது, ஒரு அப்பாவுக்கு தெரியுது, இந்த சின்ன பிள்ளை இது தாங்காது, இது மயக்க கட்சி கீழே கொண்டுரும், ஏன்னா 25 கிலோ மூட்டை. ஆனா அதே ஒரு பெரிய மாடு மாதிரி வளர்ந்துக்கிறான் பாத்தீங்களா, அவன் மேல என்ன பண்ணுவோம், நான் தூக்கில் பாடா சொல்லுமா, சரியாதா? அப்போ நமக்கே தெரியுது, நமக்கே தெரியுதா, ஆமா இது தாங்காது இது தாங்கும். அப்ப நம்மை படைத்த ராஜாதி ராஜாவுக்கு, நமக்கு கற்பனையெல்லாம் எழுதி கொடுத்த ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப இது பாரமா நினைக்க கூடுமா? இதெல்லாம் நான் சொல்றேன், பைபிள் சொல்லுது, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவிட்டே, கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவிட்டே இருக்குது. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்க அதாவது நீங்க பாரமா நினைச்சீங்கன்னா நான் சொல்றேன், உங்களால தேவ சமூகத்துக்கு வரவே முடியாது. புரியுது? ஆனா கிறிஸ்துவின் மேல ஒரு அன்பு வைத்து வந்து பாருங்களேன், நான் சொல்றேன், நீங்க வந்துட்டே இருப்பீங்க. ஆனா உங்களை யார் தடுத்தாலும் முடியவே முடியாது. ஏன்னா கிறிஸ்துவின் அன்பு உங்களை நெருக்கி ஏவிட்டே இருக்குது. உங்களை வந்து கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவணுமா, இல்ல பாஸ்டர் ஏவணுமா, இல்ல கேன்சர் லீடர்ஸ்க்கு ஏவணுமா? சொல்லுங்க, பாஸ்டர் ஏவனாதான் வருவாங்க.
அந்த மாதிரி நிலைமை ஆகி போச்சு. என்னங்க புரியுதா? இந்த சிஸ்டர் ஏன் சர்ச்சுக்கு வரல, அடுத்த வாரம் வந்துருவாங்க. கேட்டதான் அடுத்த வாரம் வந்துருவாங்க. நானா வர முடியாது அவளால. சொல்றேன், அதாவது இதெல்லாம் தாவீது சொல்றாரு, அதாவது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாரு சொன்ன போதே எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வந்தது பாருங்கன்ற. இல்லையா? எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி வருது? நீங்க மகிழ்ச்சியோட வந்தீங்களா இல்ல பாரமா வந்தீங்களா? உண்மையே சொல்லணும். எத்தனை பேருக்கு மகிழ்ச்சியோட வந்தீங்களா பாரமா? அப்பயா இடையில லீவ் போட்டீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. நான் கேட்கிற கேள்வி சரியானதா இல்லையா? அப்போ உங்களுக்கு மகிழ்ச்சி வந்ததுன்னா நீங்க என்ன பண்ண தெரியுமா? ஒவ்வொரு சண்டேவும் நீங்க என்ன பண்ண தெரியுமா? தேவ சமூகத்துக்கு ஓடி வந்திருக்கலாமே. எங்க எத்தனை பேர் நான் சொல்ல புரியுது? இல்லையா? இல்ல பாஸ்டர், இன்னைக்கு இந்த மாத்திரம் தெருவுக்கு மாத்திரம் தான் வந்துக்கிறேன் பாஸ்டர். ஓஹோ, அப்ப உங்களுக்கு கிறிஸ்துவின் அன்பு ஏவல. நான் சொல்றேன், எத்தனை வருஷம் இந்த மாதிரியே இருப்பீங்க சொல்லுங்க. இன்னைக்குதான் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, உங்களுக்கு ஆசீர்வாதமாக. கேள்வியா? புரிந்து கொள்ளுங்கள். அதனால இதெல்லாம் நீங்க பாரமா நினைக்க கூடாது, சந்தோஷமா நினைக்கணும். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் வைத்திருக்கிறார். நீங்க இங்க வந்ததுனால கர்த்தர் உங்களுக்கு என்ன வச்சிருக்காரு தெரியுமா? என்ன வச்சிருக்காரா? ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாருங்க, ஜீவனை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமா, உங்களுக்கு நல்ல கவனிங்க. தினமும் பேர் சர்ச்சைக்கு வந்தாங்க, டாக்டர் சொல்லிட்டாங்க, என்ன ஒரு கேன்சர் மாதிரி தெரியுதுப்பா, ரிப்போர்ட்ல கேன்சர் மாதிரி கொஞ்சம் அப்படியே ஆரம்பிச்சுட்டு இருக்குதுன்னாங்க. அப்படியே வந்து அழுதுட்டு வந்து சர்ச்சைக்கு வந்துட்டு உட்கார்ந்து தொடர்ந்து வர ஆரம்பிச்சாங்க. ஆனா கர்த்தர் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டாரு. இப்போ அவங்க சுகமாயிட்டாங்க. ஆனா நல்லா கவனிங்க, அதாவது டாக்டர் சொன்ன வார்த்தை பலிக்கல, மருந்து மாத்திரை பலிக்கல, கட்டுக்கட்டா பணத்தை வச்சு எதுவும் பார்த்தாங்க, அதெல்லாம் ஒண்ணும் வேலைக்கு ஆகல. ஆனா வேறினுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சாங்க, கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதமாக கொடுக்கிறார். புரிந்து கொள்ளுங்கள். அதனால கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது நீங்க அதுல உணர்வடைஞ்சு நீங்க என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே இன்னைக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, இனிமேல் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லும் பொழுது நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை தலைகீழாகுமா. புரிந்து கொள்ளுங்கள். அதனால உங்களால முடியாத ஒன்றை தேவன் செய்ய சொல்ல மாட்டார். உங்களால முடியும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பம். ஆமென். உங்களால முடியும், அதுக்காகதான் ஆண்டவர் செய்ய சொல்றாரு. உங்களுக்கு ஆசீர்வாதத்தை நான் தரேன், உங்களுக்கு நன்மையை நான் உங்களுக்கு தரேன், நீங்க வாங்கன்ற ஆண்டவர். செய்ய முடியாதா? அல்லேலூயா. செய்ய முடியாதா? ஆமா. புரிந்து கொள்ளுங்கள். அதனால பைபிள் சொல்லுகிறது, யாக்கோபு 1:22 வாசிப்பாங்களா? என்ன சொல்றது? யாக்கோபு 1:22 வாசிப்பாங்களா? யாக்கோபு 1:22. அன்றியும் அல்லாமலும் இருக்கா பைபிள்ல? திருவசனத்தை கேட்கிறவங்க மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களா இருங்கள். பாருங்க, கிளியரா சொல்றது. திருவசனத்தை கேட்கிறத மாத்திரமல்ல, அதன்படி செய்யுங்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, கேட்கிறோம், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம், ஆனா எத்தனை பேர் அதற்கு கீழ்ப்படுகிறோம் என்பதுதான் முக்கியம். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் பலமுறை பேசுகிறார், பலமுறை உணர்த்தி கொண்டிருக்கிறார், பலமுறை உங்களோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். மகளே, நீ இன்னைக்கு மனம் திரும்பு, இதையெல்லாம் நீ விட்டுடு, நீ இதெல்லாம் நீ விட்டு வருவாயானால் நான் உன்னுடைய கரத்துல ஒரு ஆயுதங்களாக நான் பயன்படுத்த ஆரம்பிப்பேன்னு சொல்வாரு. இதெல்லாம் நீ செஞ்சினா உனக்கு ஆசீர்வாதத்தை நான் உனக்கு வைத்திருக்கிறேன் என்று சொல்வார். அப்ப நம்ம கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அப்போ கேட்பது மாத்திரமல்ல, அதுபடி செய்கிறவர்களாயும் இருங்கள் அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க வாசித்து பாருங்க. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் சொல்லுங்க, கேட்கிறவர்களும்
அந்த வெளிப்படுத்த விஷயம் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 3வது 4வது வரம் பாருங்க. எடுத்து வாசிங்க அதை. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் ஆ. கேட்கிறவர்களும் ம். இதை ம். பாக்கியவான்கள். ம். காலம் சமீபமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இருக்க பைபிள்ல அடக்கப்பட்டிருக்கு பாருங்க. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ எல்லாமே பைபிளை நம்ம வாசிக்கிறோம் நல்லது, பைபிளை வாசிக்கிறோம் நல்லது, பைபிளை நம்ம நல்ல வார்த்தையை கேட்கிறோம், பிரசங்கத்தை கேட்கிறோம் நல்லது. அதோடு விட்டு விடாமல் அவர் சொல்றார் பாருங்க, அதோடு விட்டு விடாமல் அதன்படி செய்கிறவர்களாயிருங்கள், கைப்படுகிறவர்களாயிருங்கள். அவங்கதான் பாக்கியவான். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வாசிக்கிறோம், பைபிளை வாசிக்கிறோம், ஆனா எத்தனை பேரு இந்த வசனத்துக்கு கீழ்படுகிறோம் யோசிச்சு பாருங்க. அப்ப கர்த்தரை ஏன் வாசிக்க சொல்றாரு சொல்லுங்க? ஏன் வாசிக்க சொல்றாரு பைபிளை? நீ அதை வாசித்து, நீ அதை யோசித்து, நீ அதை அபியாசிக்கணும். எனக்கு நிறைய பேசுறது புரியுது? நீங்க அதை வாசிக்கணும், அதுக்கு அடுத்தது யோசிக்கணும், அப்படின்னா தியானிக்கணும், அதுக்கு அடுத்தது அபியாசிக்கணும். அதுக்காக கர்த்தர் வாசிக்க சொல்றாரு. அப்ப நம்ம வெறுமனே என்னமோ வாசிக்கணுமோ, என்னமோ ஒரு காமிக்ஸ் மாதிரி அதை அப்படியே வாசித்து போட்டா என்ன பலன் இருக்குது சொல்லுங்க? ஆமா, அது ஒண்ணும் பிரயோஜனம் இல்லையே. நான் பைபிள் போட்டுருக்கு. அதாவது ஆண்டவர் உன்னை வாசிக்க சொல்லும் பொழுது நிறைய அதை கீழ்படுத்தினா அவனுக்கு ஆசீர்வாதம். ஆமென். புரிந்து கொள்ளுங்க. அப்போ நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் செவி கொடுக்கிறார்களோ, யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறார்களோ அவங்கதான் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். திருப்பி நான் சொல்லி புரிஞ்சுச்சா? ஓகே. அது மாத்திரம் இல்ல, பைபிள்ல போட்டிருக்கு, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் அவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறவர்கள் என்று போடல. அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அப்போ ஆண்டவர் பேசுறாரு, உணர்த்துவார். உன்மார்க்குடைய ஆலோசனை நடக்கக்கூடாதுன்னு. ஆமா, பரியாசக்காரர்கள் உட்கார்ந்து பேசிட்டே இருந்தான். எல்லாம் நம்ம வாழ்க்கையே சீரழி போயிடுச்சு. என்ன சொல்றீங்க? ஆமா, உட்கார்ந்து பேசியே நம்ம வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடுச்சு. ஆண்டவர் பேசுவார். அதாவது பரியாசக்காரர்கள் உட்காராமலும். அப்ப இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோமே, அப்ப ஒரு உணர்வடைந்து, ஐயோ நம்ம இப்படித்தானே நம்ம வீணா நம்ம பேசிட்டே இருக்கிறோமே, இன்னைக்குன்னா ஒரு தேவ சமத்துல போய் உட்காரோமா அப்படின்ற உணர்வு நமக்கு இருக்குதா? அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, நான் இங்கெல்லாம் உட்காருவதில்லை, ஆனா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அவர் என்ன அவரு ஃபீல் பண்றாருன்னா, நான் இங்கெல்லாம் உட்கார மாட்டேன், வீடனோடு உட்காருவதில்லை, ஆனா நான் கர்த்தர் மேல ரொம்ப வாஞ்சியா இருக்கு, அவருடைய சமூகத்துல பிரியமா உட்கார்ந்து வசனத்தை நான் தியானித்து நான் அதை கைக்கொள்கிறேன் என்று தாவீது சொல்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்படி அமைத்துக் கொள்ளணும்னா, வாழ்க்கையை படிக்கிறதோடு நின்று விடாது, படி கைப்படுகிறவர்களா நம்ம என்ன பண்ணோம்? வாழ்க்கை அமையணும். அல்லேலூயா. பேசலாம். மாத்திரமல்ல, இன்னைக்கு ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது டைம் இருந்தா என்ன சொல்லலாம், யார் யாருக்கு நம்ம கீழ்ப்படியணும் என்று பைபிள் சொல்கிறது. யார் யாருக்கு கீழ்ப்படியணும் என்று பைபிள் நமக்கு தெளிவாக சொல்கிறது. அதற்கு நம்ம இன்னைக்கு அதை தான் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் யார் யாருக்கு நம்ம கீழ்ப்படியணும், இல்ல எதற்கெல்லாம் நம்ம கீழ்ப்படியணும் பைபிள் போட்டு. யாக்கோபு புஸ்தகம் எடுத்துக் கொள்ளுங்கள். யாக்கோபு புஸ்தகம் 4:7 வாசிக்க பார்க்கலாம். யாக்கோபு 4:7. ஓகே. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இருக்க பைபிள்ல. அப்போ நல்லா கவனிங்க, பிசாசு எப்ப நம்மளை விட்டு ஓடி போவான்? ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும்ல. ஆமா, ஃபர்ஸ்ட் தேவனுக்கு என்ன பண்ணோம்? கீழ்ப்படியணும். அப்புறம் பிசாசுக்கு என்ன பண்ணோம்? அப்போ என்ன பண்ணுவான்?
ஓடி போகும். ஓடி போயிடும். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அஹ் அப்போ முதலாவது நம்ம யாருக்கு கீழ்ப்படியணும்னா தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இல்லையா? தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்போ தேவனும் அவருடைய வார்த்தையும் ஒன்று. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். பைபிள் சொல்லுகிறது, யோவான் 1:1 போட்டிருக்கு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. ஆமென். அப்ப தேவனும் அவருடைய வார்த்தையும் ஒன்று. ஒன்று. அப்ப தேவனுக்கு கீழ்ப்படியணும்ன்றாக்கா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ரெண்டும் சேம் தான். ஓகேவா? சரி. அப்போ நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் பேசும்பொழுது நம்ம கீழ்ப்படிக்கிறோமா? கொஞ்சம் உங்களே நிதானித்து பாருங்க. ஆண்டவர் பேசும்பொழுது நம்ம கீழ்ப்படிக்கிறோமா? நீங்க பைபிள் படிக்கும் பொழுது ஆண்டவர் பேசுகிறார். தேவையா? ஆமா. பைபிள் நீங்க எப்படி நீங்க பைபிளை திறப்பதற்கு முன்பாக எப்படி நீங்க திறந்து பாக்குறீங்க? எப்படி பேசுறீங்க ஆண்டவர்கிட்ட? எப்படி சொல்லி பைபிளை திறக்கிறீங்க? வாசிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி பைபிளை வாசிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு வாசிக்கிறீங்க? என்ன சொல்றீங்க? உடனே டக்குன்னு இருந்துட்டு ஒரு வசனம் கிடைச்சிச்சு அப்படியா? இல்ல, உடனே என்ன பண்ணிடுமா? பைபிள் போட்டுட்டு கர்த்தாவே என் கண்களை திறந்திரணும், வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்திரணும், வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை நான் அறிந்திருக்கும்படி என்னை திரும்ப தாங்கன்னு சொல்லிட்டு கர்த்தாவே என்னோட நீங்க பேசணும். அப்படிதானே வாசிக்கிறோம். ஆண்டவர் பேசுவாரா? பேச மாட்டாரா? அப்போ நீங்க பைபிள் வாசிக்கும் போது ஆண்டவர் பேசுறாரா? பேசுறாரு. இல்லையா? ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னார். அதாவது சாம் பேர் சரியா அவங்க நல்ல ஒரு ஊழியக்காரர், முதிர்ந்த ஒரு ஊழியக்காரர். ரொம்ப வயசாகி போச்சு. கடைசி இந்த வயசான அப்படியே தள்ளாடுகிற ஒரு வயசு வந்துருச்சு. அப்போ இரவு நேரத்துல என்ன பண்றாரு, அந்த தள்ளாடும் பொழுது கூட பைபிளை அவர் என்ன பண்ணல, விடவே இல்லை. அப்புறம் அவர் தள்ளாடிட்டு இருக்கும்போது இரவு நேரத்துல பைபிளை எடுத்து அவர் திறந்து பாக்குறாங்க. பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் கேட்கலாமா, ஏன் உங்களுக்கு தான் வயசாயிடுச்சு, இந்த இரவுல என்ன பண்றீங்க, என்னத்தை பாக்குறீங்க பைபிள்ல, கண்ணு விட உங்களுக்கு சரியா தெரியலையே, என்ன பாக்குறீங்க? அவர் சொல்றாராம், நான் எதுக்கு நான் பைபிளை பாக்குறேன்னா, அதாவது இதுவரைக்கும் எந்த வசனத்துக்காவது நான் கீழ்படியாம போய்விட்டனா என்று நான் எனக்கு தேடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்றேன். புரியுது? இதுவரைக்கும் எந்த வசனத்துக்காவது கீழ்படியாம போயிட்டேனா என்று நான் தேடிக்கொண்டே இருக்கிறேன் என்று சொல்றாரு. கை தட்டுங்கள் அவருக்கு. கர்த்தர் எப்போ பேசுறாரு அப்பெல்லாம் என்ன பண்ணிடணும்? அதான் சொன்ன, அவர் பேசும்பொழுது நீங்க என்ன பண்ணுங்க, கீழ்ப்படைஞ்சு அது ஆசீர்வாதம். நிலை பண்ணவே கூடாது. நாங்க நிலை பண்ணவே கூடாது. தாமதமான கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமைக்கு அடையாளம். நான் சொல்ல புரியுது? தாமதமான கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமைக்கு அடையாளம். ஞானஸ்தானம் எடுங்க அப்படின்னாக்கா தள்ளி போட்டுட்டே இருக்கிறாங்க சில நாட்கள். நீ கீழ்ப்படிவே மாற்ற, என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நீ வாழ்க்கையில? அல்லேலூயா. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்ன்றார், பேசுறாரு ஆண்டவர். லேட்டா வந்து உட்காரு, இன்னத்த அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும்? நான் சொல்ல புரியுது? அல்லேலூயா. ஆமா. புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சில நேரத்துல நம்ம அந்த கீழ்ப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணோம், அவர் சொல்லும் பொழுதே கீழ்ப்படி காசு. ஆமென். நல்லா கேப்பீங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும்னா, அதாவது ஸ்மித் விக்கில்ஸ் இப்படி சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, நான் காண்கிறதுனால அசைக்கப்படுவதில்லை, நான் கேட்பதனால அசைக்கப்படுவதில்லை, தேவனுடைய வார்த்தையினால அசைக்கப்படுகிறேன். அப்ப அவருடைய வாழ்க்கை எதுல அசைக்கப்படுகிறது? தேவனுடைய வார்த்தை. அதான் பைபிள் சொல்கிறது, என் வசனத்துக்கு நடுகிறவரையே நான் நோக்கி பார்ப்பேன். யார பாப்பாரு ஆண்டவர்? வசனத்துக்கு நடுங்கணும் சார், நடுக்கும். ஆமா. அப்போ கீழ்ப்படிதல் என்பது உங்களுக்கு மேல்படியை கொண்டு போகும். கீழ்ப்படிந்தா நீங்க அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா, உங்களுக்கு மேல் உயர்வு கொண்டுட்டே போறாங்க. சில ஆட்களுக்கு அது புரியவதே இல்லை.
ஆண்டவர் அவர் பார்த்து பேசிட்டோம், என்ன ஆகுனா பேசிட்டோம், நமக்கு என்ன நம்ம பார்த்து நம்ம செய்ய ஒபே பண்றது நல்லது இல்லையா? கீழ்ப்படிதல் நல்லது. சில நேரத்துல ஆண்டவர் நீங்க உண்டியா இருப்பீங்க, அதனால உங்களுக்கு என்ன பண்ணுவார், ஆண்டவர் உணர்த்துவார், பேசுவார், அதாவது ஐக்கியத்தை குறித்து பேசுவார். சபையில் என்ன பண்ணுவாரு, ஐக்கியத்தை குறித்து பேசுவார், சகோதர ஸ்நேகத்தை குறித்து பேசுவார். உடனே என்ன பண்ணி கீழ்படிஞ்சிருக்கேன். அப்ப நமக்கு முக்கியம் என்னது, நமக்கு கீழ்படிதான். அப்ப ஐக்கியம் நமக்கு முக்கியம். அதனால என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு அதனாலதான் நம்ம சபையில பாருங்க, எல்லாரும் அதாவது ஆண்களுக்கு ஒரு ஐக்கியம், பெண்களுக்கு ஒரு ஐக்கியம், வாலிபர்களுக்கு வாலிபம், பிள்ளைகளுக்கு ஒரு ஐக்கியம். ஏன் வச்சிருக்கோம் தெரியுமா? ஆண்டவர் பேசுறாரு, ஆண்டவர் எழுதியிருக்கிறார் சார். அதனாலதான் நம்ம சொல்றோம் அல்லேலூயா. இது எனக்கெல்லாம் இல்ல அப்படின்னு போது உங்களுக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும்? அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள், இப்படி பரிசுத்தத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார், அதுக்கு கொடுப்பதை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஒவ்வொரு வாரமும் பேசுறாரு, ஒவ்வொரு சண்டை ஆதாரம் வரும்போது ஆண்டவர் பேசுறாரு. ஆனா எத்தனை காரியங்களுக்கு கீழ்படுகிறது. அல்லேலூயா. அதனால என்ன சொல்றேன்னா, அதனால பலியை பார்க்கணும், கீழ்படுதலே உத்தமம். ஆமென். கீழ்படிகள் அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஓகே, இப்போ யார் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று ஒரு சில காரியங்கள் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். பைபிள்ல யார் தேவனுக்கு கீழ்ப்படிந்தாரு? ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். ஆதியாகமம் எடுத்துக் கொள்ளுங்கள், 26வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க, 4-5 வாசிங்க. ஆதியாகமம் 26. பாருங்க, போட்டிருக்காங்க பைபிள்ல. பாருங்க என்ன சொல்றாங்க பாருங்க. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, பாருங்க, என் விதிகளையும் என் கற்பனைகளையும் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைப்பற்றபடியினால் நான் உன் சந்ததியை நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவே, உன் சந்ததிக்கு பூமியில் உள்ள சகல ஜாதிகளும். புரியுதா உங்களுக்கு? ஆபிரகாமை கொடுத்து பைபிள் போட்டுட்டு ஆபிரகாம் நல்ல ஆண்டவரே சொல்ற. இது யார்கிட்ட சொல்றா தெரியுமா? யார்கிட்ட சொல்ற சொல்லுங்க, யாரும் கரெக்டா யாருக்கிட்ட சொல்றாரு? பிதாகிட்டியா? யார்கிட்ட சொல்றாரு? ஈசாக்கிட்ட தான் சொல்றாரு. ஏன் அவ்வளோ கஷ்டம்? ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்கிட்ட தான் சொல்றாருங்க. என்ன சொல்றாரு தெரியுமா? பாருங்க என்ன சொல்றது. அதாவது ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் கற்பனைகளையும் நியமங்களையும் பிரமாணங்களையும் கை கொண்டபடினா பேசுறாரு. அப்போ ஈசாக்கிட்ட பேசுறாரு. அப்போ நல்லா கவனிங்க. அப்போ ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், கர்த்தருடைய நியமனங்களுக்கு கீழ்ப்படிந்தான், கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தான் என்று வேதம் ஆதாரத்தோடு சாட்சியாக சொல்கிறது. இல்லையா? அப்ப பாருங்க, அதனால்தான் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிச்சார், ஆபிரகாமை மேன்மைப்படுத்தினார். உலகத்துக்கே ஒரு பெரிய ஆசீர்வாதமாக, ஒரு தகப்பனாக ஆபிரகாமை ஆசீர்வதிச்சாரா? ஆமா. இன்னைக்கு ஆபிரகாமை சொல்லாத ஜாதிகள் யாருமே கிடையாது. இல்லையா? ஆமா. அவெல்லாம் எனக்கு இவர் எங்க தகப்பன் என்று சொல்லிக் கொள்கிறார்கள், பெருமையோடு சொல்லிக் கொள்கிறார்கள். அந்த அளவுக்கு அவன் கீழ்ப்படிந்தபடியினால ஆபிரகாம் என்ன பண்ணார்? ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தினார். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அதனால ஆண்டவர் சொல்லும் பொழுதே ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். அதனாலதான் அவன் ஆபிரகாமை ஆசீர்வதிச்சார். சரி, ஓகே. அப்போ ஆண்டவர் எப்ப நம்ம ஆசீர்வதிப்பார் சொல்லுங்க? எப்ப ஆசீர்வதிப்பார்? கீழ்ப்படியும் போது ஆசீர்வதிப்பார். இப்ப ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சாரா? தான் போட்டிருக்கு, நியமங்களையும் கற்பனைகளையும் விதிகளையும் கை கொண்டபடினா போட்டு என்ன அதுக்கு அடுத்த சொல்லுது? என் சொல்லுக்கு அவன் கீழ்ப்படிந்தபடினா சந்ததியே சொல்றாரா? அப்போ கீழ்ப்படியும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது அதுக்கு அடுத்த ஒரு ஆசீர்வாதம்.
இல்லையா? இப்ப ஒண்ணு நீங்க வாழ்க்கையில ஒண்ணு கற்றுக்கொள்ளுங்க. நான் கேட்பதோடு விட்டு விடக்கூடாது, அதன்படி செய்கிற ஒரு மகனாக நான் மாறும் சொல்றீங்க இல்லையா? அதுதான் தேவன் விரும்புகிறார். அதனால நீ கேட்டு போட்டது கேட்டு போவதனால ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல, கேட்டதன்படி நடக்கிறதுனால தான் உங்களுக்கு ஆசை. ஆமென். இப்போ அப்போ ஆபிரகாம் அப்படி என்னதான் செஞ்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பைபிள்ல போட்டிருக்கு. ஆதியாகமம் எடுத்துக் கொள்ளுங்கள், 12வது அதிகாரம் எடுத்துக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிப்பாங்களா? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, ஆ. உன் ம். தேசத்தையும் ம். ம். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி ஆ. உன்னை ஆசீர்வதித்து ம். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். ம். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். ம். பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஓகே, சொல்லுங்க அப்படிங்க இருக்கீங்க அந்த வசனத்தை. அப்போ ஏன் ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிச்சா தெரியுமா? பைபிள்ல போட்டுட்டு கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இடத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு ஓ சொல்றாரா? நல்லா கவனிங்க. ஆபிரகாம் தன்னுடைய சொந்த தேசத்தையும் தன்னுடைய சொந்த ஜனங்களையும் விட்டுட்டு ஆண்டவர் போக சொல்றாரு. யோசிப்பாரு. அதாவது பர்மனண்டா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம டிரான்ஸ்பர் ஆகும்போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும். சொல்லுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குமா? அனுபவம் இருக்குதா? அரசாங்கத்தை அப்படியே திட்டி எல்லாருக்கும் நான் சொல்றேன். அதாவது அவங்க என்ன பண்றாங்க? நல்லதுக்காக தான் செய்யறாங்க. அரசாங்கம் என்ன பண்றாங்க? நன்மைக்காக தான் செய்யறாங்க. ஐயோ போல மனுஷன் இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு நல்ல ஒரு வீடு கட்டி அழகா எல்லாம் செப்பரேட்டா கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் அவங்க செய்யறாங்க. கரெக்டா நான் சொல்றது? இப்போ நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகும்பொழுது பல யோசனைகள் உங்களுக்கு வரும். அதாவது இந்த ஏரியா எப்படிப்பட்டது, அங்க தண்ணி இருக்குமா, தண்ணி இருக்காதா, அங்க இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள், அங்க போனா நமக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, இப்படி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு யோசனை கூட இருக்கும். அப்படித்தானே? புரியுதா? ஏன்னா அது சொந்த இடம், உங்க ஜனம், சொந்த ஜனம், நீங்க சொந்த இருந்த இடம், இதெல்லாம் விட்டுட்டு போக சொன்னா உங்களுக்கு மனதில் அப்படிதான் இருக்கும். அதே மாதிரிதான் ஆபிரகாமும் தன்னுடைய சொந்த ஜனங்களை தேசத்தை விட்டு ஆண்டு சொல்றாரு, திடீர்னு புறப்பட்டு போடுறாரு. பைபிள் சொல்லுகிறது, ஆபிரகாம் எந்த ஒரு கேள்வியும் கேட்காம உடனே பைபிள் சொல்கிறது தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். எபிரேயர் புஸ்தகம் வாசிக்க நல்லா இருக்கும் பாருங்க. எபிரேயர் புஸ்தகத்துல 11:8 வாசிக்கலாம். என்ன போட்டு பாருங்க. எபிரேயர் 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்டபோது கீழ்ப்படிந்து தான் போகும் ஓகே. அப்போ எப்படி பாருங்க? அப்போ ஆபிரகாம் கேள்வி கேட்டாரா ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே இந்த இடம் எப்படி இருக்கிறோம், எப்படி இருக்குன்னு தெரியல ஆண்டவரே, அங்க வசதியோ இருக்குமா, வசதி இல்லாம இருக்குமா, நீ ஆடு மாடுகளுக்கு தண்ணி இருக்குமா, தண்ணீர் இல்லையா, ஆண்டவரே எனக்கு அந்த வீடு அந்த கிளைமேட் சரி இருக்குமா, சரி இருக்காங்க ஆபிரகாம் கேட்டாரா? நான் சொல்றேன், ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கவே இல்லை, எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கவே இல்லை, எந்த ஒரு கேள்வியும் கேட்கவே இல்லை. கர்த்தர் உடனே சொன்னாரு. உடனே இந்த வார்த்தைக்கு என்ன பண்ண தெரியுமா? பைபிள் தெளிவா சொல்கிறது, நான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். சொன்ன உடனே என்ன பண்ணோம்? கீழ்ப்படினா நமக்கு ஆசீர்வாதம். அப்போ ஆபிரகாமுக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயம் இருக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதற்கு அப்படியே டக்கு டக்குன்னு கீழ்ப்படிவார். அப்படிப்பட்ட இருதயம் இருக்குது பாருங்க. அதுக்கு அடுத்தது அது பைபிள் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு 75 வயசுல ஆண்டவர் பிராமிஸ் பண்ணாரா? குழந்தையே இல்லை, நான் உனக்கு குழந்தை தருவேன். எப்ப பிறந்தது ஆபிரகாமுக்கு? 100 வயசுல குழந்தை பிறந்தது. டிஃபரெண்ட் என்ன? 25 வருஷம் காத்திருந்தார்.
25 வருஷம் காத்திருந்த பிள்ளை வந்துதா, ஈசாக்கு வந்து. இப்போ பைபிள் சொல்லுகிறது, இந்த ஈசாக்க அவ்வளோ ஒரு செல்லமா வளர்த்து வாலிபனா வளர்த்து வர அளவுக்கு என்ன பண்ணாரு, வளர்த்து ஆளாக்குனாரு. ஆளாக்குனாங்க. அவ்வளோ அவன் இல்லைன்னா இருக்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு செல்ல பிள்ளையா வளர்த்தார். ஆனா அந்த நேரம் பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, அப்பா உடைய நேசகுமாரன், உங்க ஏக சுதனும், உடைய புத்திரன் ஈசாக்கு எனக்கு பலியாக கொண்டிருப்பாங்க. நம்ம என்ன சொல்லியிருப்போம், ஆண்டவரே இதை மட்டும் கேட்காதீங்க, மத்த எல்லாத்தையும் ஒண்ணு அங்க தந்துருவேன். புரியுதா? அல்லேலூயா. ஆனா ஆபிரகாம் பாருங்க, ஒண்ணு கேள்வியே கேட்கல. உடனே பைபிள் சொல்றது, கேட்ட உடனே அதிகாலையுமே எழுந்து புறப்பட்டு போனார். எதுக்கு? ஈசாக்கை பலி செலுத்த புறப்பட்டு போயிட்டார். அல்லேலூயா. உடனே ஒரு கீழ்ப்படிதல ஆண்டவர் இருப்பார். அல்லேலூயா. அதனால நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோம். கேட்பது முக்கியம் அல்ல, இப்படி செய்கிறது தான் பாக்கியம். அல்லேலூயா. ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஆபிரகாமை ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவனுடைய என்ன சொல்றது, அவனுடைய எல்லையை விஸ்தாரமாக்கினார். ஆடு மாடுகள் எல்லாம் என்ன பண்ணாரு, ஆண்டவர் ஆசீர்வாதம் பெருக செய்தார். ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் அவனுக்கு ஆண்டவர் வைத்திருந்தார். இந்த மாதிரி ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சார். மாத்திரமல்ல, அவன் எங்கெல்லாம் போறானோ இங்கெல்லாம் சொல்லுவாரு, எப்பா இந்த இடத்துல கூடாரம் போட்டு இங்க அடுத்த இடத்துக்கு போனோம், இந்த இடத்துக்கு அங்க இடத்துக்கு போனவர் உடனே புறப்பட்டு போவான். அதாவது என்ன பண்ணு, அதாவது கிழக்குக்கும் மேற்கும் எம்மட்டுமோ அம்மட்டும் நடந்து தெரியும் அப்படின்வாரு. என்ன பண்ணுவான், அவன் பாட்டு நடந்து தெரிஞ்சுட்டே இருப்பான். தேசத்துக்கு நான் வந்து தருவேன் பாருங்க. இப்படியெல்லாம் அப்பப்போ சொல்ல 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 கீழ்ப்படிந்து ஆபிரகாம் புறப்பட்டு போனதுனாலதான் கர்த்தர் ஆபிரகாம் ஆசீர்வதிச்சார். ஆமென். புரியுதுங்களா? புரிந்து கொள்ளுங்கள். அதனால கீழ்ப்படிதல் தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென். ஓகே. அதுக்கு அடுத்தது இன்னொரு நபரை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது பைபிள்ல போட்டுட்டு, நோவா தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். ஆதியாகமம் எடுத்துக் கொள்ளுங்கள், 6வது அதிகாரம் 14 22 வரைக்கும் வாசிங்க. ஆதியாகமம் 14 22. இதெல்லாம் சொல்லிட்டு வராரா? எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் போறாரா? இதெல்லாம் சொல்றாரா? ஓகே. இத சொல்லிட்டு கடைசியில முடிக்கும் போது பாருங்க, 22வது வசனம் வாசிங்க. நோவா அப்படியே செய்தான். பிரைஸ் தி லார்ட். இருக்கா பைபிள்ல? நோவா பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடிச்சான். கீழ்ப்படிகிற இருதயம். அல்லேலூயா. கீழ்ப்படிகிற ஒரு இருதயம் அவனுக்குள்ள இருந்தது. இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது நோவா கிட்ட சொல்றாரு, அதாவது ஜலப்பிரளயம் வரப்போகிறது, ஜலப்பிரளயம் பெருவெள்ளம் வரப்போகிறது, சுனாமி வரப்போகிறது, அதாவது இடி மின்னலோடு மழை என்ன பண்ணுது, கொட்ட போகுது. அதனால இதுல பேர் ஆபத்தை கொண்டு வரும். மழையினால பேர் ஆபத்தை கொண்டு வரும். அதனால நிறைய பேர் அழிந்து போவார்கள். அதனால நீ ஒண்ணு சொல்லுங்க, நீ செய். என்ன செய்யலாம், அதாவது நீ உன்னுடைய குடும்பத்தாரும் இந்த பேர் அழிந்திருந்து விலைக்கு காக்கப்பட வேண்டும் என்றால் நான் சொல்றபடி நீ செய். என்ன சொல்ற அப்படின்னு கேட்கிறார். நிறைய என்ன சொன்னாரு, இந்த காக்கப்படுவதற்கு உனக்கு பெரிய பேழை என்ன பண்ணு உண்டாக்கு, ஒரு கப்பலை உண்டாக்கு அப்படின்னு சொல்றாரு. நிறைய கேட்கிறாரு, எப்படி உண்டாக்கணும்? அவன் சொல்றாரு, நீளம் இவ்வளவு, அகலம் இப்படி இவ்வளவு, அப்புறம் உயரம் இப்படி ஆகணும், அப்புறம் எங்க ஜன்னல் வைக்கணும், எங்க அது வாசக்கால் வைக்கணும், இதெல்லாம் கேட்கிறாரு. இதெல்லாம் கேட்கும்போது அப்படியே சொல்றாரு. ஆண்டு சொல்றாரு, இங்க வை, இங்க வை. அப்புறம் மிருகங்கள் என்ன பண்ணு, சேர்த்துக்கொள், ஜனங்கள் யாரெல்லாம் வராங்க சேர்த்துக்கொள், இதெல்லாம் சொல்றாரு.
பைபிள் சொல்லுகிறது இதெல்லாம் கேட்டுட்டு அவன் விட்டு விடவில்லை. பைபிள் சொல்லுகிறது தேவன் சொன்னதுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. தேவன் சொன்னதுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். பேசுறாரு. அப்படிப்பட்ட ஒரு இருதயம் உள்ளவர்களை நான் கர்த்தரை தேடிக்கொண்டேன். நீங்க வெறும் சபைக்கு வந்துட்டு போறவரா இருக்கக்கூடாது. என்ன சொல்றீங்க? ஆமா, நீங்க சபைக்கு வந்துட்டு வசனத்தை கேட்டுட்டு ஆண்டவரே என் வாழ்க்கையை நான் மாற்றிக் கொள்கிற ஆண்டவரே, இனிமேல் நீ சொல்றதுக்கு நான் கீழ்ப்படிவேன்னு சொல்றது தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். என்ன சொல்றீங்க? ஆமா, புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் பேசும்பொழுதே கொஞ்சம் நீங்க அதை உடன்படைந்து என்ன பண்ணணும்? கீழ்ப்படிவதற்கு உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா. அதுக்காக தான் நம்ம சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்னா, ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறாரு, தயவு செஞ்சு நீங்க ஒப்பு கொடுங்க, உங்களை மாற்றிக் கொள்ளுங்க, கீழ்ப்படிங்கன்னு சொல்றது ஆண்டவர் பேசுறாரு. பேசுறா இல்லையா? அல்லேலூயா. மனுஷன் பேசுனா பரவாயில்ல, அதை நம்ம விட்டுட்டு போயிடலாம். ஆண்டவரே பேசுறாருன்னா என்ன பண்றது? கீழ்ப்படிதான் ஆகணும். அல்லேலூயா. அதுக்கு முரட்டாட்டம் பண்ணக்கூடாது இல்ல? சொல்லுங்க, எதிர்த்து நிக்க கூடாது இல்ல? ஆண்டவர் அவர் மாட்டம் பேசுவாரு, நான் எதுக்கு கேட்கணும், அப்படி போக கூடாது இல்ல? அல்லேலூயா. நம்ம தேவனுக்கு சொல்லும் பொழுதே கீழ்ப்படிதான் நமக்கு ஆசீர்வாதம் கொண்டு வர முடியும். புரிந்து கொள்ளுங்கள். அதனால நோவா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அதனால என்ன? அவனுக்கு முடிவுல ஆசீர்வாதத்தை கத்தருக்கு. பாருங்க, உலகமே அழிவுக்கு நேரம் போயிட்டு இருக்கு. ஆனா நோவாவும் குடும்பத்தாரும் மாற்றம் நான் பேழைக்குள்ள பாதுகாக்கப்பட்டேன். அப்ப காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறதுனால அவனுக்கு ஆசீர்வாதம். ஆமென். புரிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, ஈசாக்கு தேவனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணாரு? கீழ்படிந்தார். ஆதியாகமம் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 26வது அதிகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். 1-3 வரைக்கும் வாசிங்க. ஈசாக்கு முதிர் வயதாகினார். அவன் கண்கள் இருளடைந்து 26வது அதிகாரம் 1-3. நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் மீண்டும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்தில் கேராவுக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் தந்தைக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஓகே, இருக்கா பைபிள்ல? இப்போ ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதிச்சாரா? நல்ல கவனிங்க. இப்போ ஆபிரகாமுக்கு உண்டான பஞ்சமே அல்லாமல் ஈசாக்கு வாழ்ந்த நாட்டில பஞ்சம் ஒண்ணு வந்துச்சு. தேசத்துல என்ன வந்துச்சு? பஞ்சம் வந்துச்சு. வறட்சி, மழை இல்ல, அங்கங்க ஆடு மாடுகள்லாம் பட்டியலாம் சாகுது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பஞ்சமான ஒரு நிலைமையில சிச்சுவேஷன்ஸ்ல இப்போ இவன் என்ன முடிவு எடுக்கிறான்னா, நம்ம இங்க இருந்தா வேலைக்கு ஆகாது, இங்க இருந்தா அதனால நம்ம என்ன பண்ணலாம்? வெளிநாட்டுக்கு போயிடலாம், அதாவது எங்க எகிப்துக்கு போயிடலாம், அங்க நம்ம ஸ்மூத்தா இருந்துடலாம்னு சொல்லிட்டு இவன் யோசிக்கிறான். அதான் அப்படி யோசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை வருது. என்ன வருது பாருங்க. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொன்ன தேசத்துல குடியிரு சொல்றாரா? குடியிரு. பைபிள் போட்டுருக்கு. இல்லை கொடுங்க, இந்த தேசத்துல வாசம் பண்ணுப்பா, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய கட்டளை நிறைவேற்ற சொல்றாரா? அப்ப புரிந்து கொள்ளுங்கள். அப்போ பஞ்சம் தாண்டவமானது, பஞ்சம் தாண்டவமானது, வறட்சியான நிலைமை இருக்குது அந்த தேசத்துல. ஆனாலும் இவனுடைய மனநிலைமை எப்படி இருக்குதுன்னா, வெளிநாட்டுக்கு போனா நம்ம நல்லா சம்பாதிச்சிருக்கலாம், அங்க போனா நல்லா இருக்கலாம்னு யோசிச்சான். ஆனா ஆண்டோடைய வார்த்தை வருது, நீ அங்க போகாத, எகிப்துக்கு போகாத, நீ இங்கே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். பைபிள் சொல்லுகிறது. அவன் அப்படியே கீழ்ப்படை. அப்படி என்ன பண்ணா? கீழ்ப்படிஞ்சு நீங்க கர்த்தர் சொன்ன வார்த்தை மேல நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு, பைபிள் சொல்லுகிறது 12வது வசனம் வாசிங்க. 12. பாத்தீங்களா? எப்போ எப்போ பஞ்ச காலத்துல விதைச்சாங்க. புரியுதா சொல்றது? யாரை நம்பி விதைச்சாரு? தேவனுடைய வார்த்தையை நம்பி என்ன பண்ணாரு? அப்படியே கீழ்ப்படுத்தி விதைச்சாரா? அந்த நாட்களில கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு பலனை கொடுத்தார். பைபிள்
அவனுடைய ஆசீர்வாதம் வர வர திருப்தி அடைந்து கொண்டே போனது. அவன் நாளுக்கு நாள் பெரியவனாய் மாறிக்கொண்டே போனான். கர்த்தர் ஆசிரிக்க மாட்டாரா? கர்த்தர் ஆசிரிக்க மாட்டாரா? குடும்பத்தை ஆசிரிக்க மாட்டாரா? நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படி கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். புரிந்து கொள்ளுங்கள். சரி, ஓகே. இப்போ ரோமர் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். 5:19 வாசிக்கு என்ன போட்டுருக்கு? ரோமர் 5:19. ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். என்ன போட்டிருக்கு பாருங்க. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படியினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். இருக்காங்க. அப்போ பவுல் நிருபத்துல அழகா எழுதும்போது சொல்றாரு, நல்லா கவனிங்க. அதாவது ஒரு மனுஷன் பாவம் செய்தபடியினால அநேகர் என்ன பண்றாங்க? பாவம் செய்து பாவிகளாக்கப்பட்டார்கள். ஆனா ஒருவருடைய கீழ்ப்படிதலினால அநேக நீதிமான்கள். அமைதிக்கு பைபிள்ல அப்ப இத யாரு சொல்றாருன்னா, முதல் மனிதனாகிய ஆதாம் சொல்ற. முதல் மனிதன் ஆதாம் என்ன பண்ணா? அவனுடைய மீறுதலினால, அவன் வாக்குக்கு கீழ்ப்படியாம போனதுனால என்னாச்சு? முழு உலகமே பாவத்திற்குள்ளாக மாறிவிட்டது. அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். ஆனா அதுக்கடுத்து சொல்றது, ஒருவருடைய கீழ்ப்படிதலினால அநேக நீதிமான்கள் யார் தெரியுமா? அது நீங்க உட்கார்ந்து நீயும் நானும். அல்லேலூயா. சொல்றீங்க. அல்லேலூயா. புரிந்து கொள்வதிலிருந்து என்ன ஒரு உண்மையை நீங்க கற்றுக்கொள்ள தெரியுமா? என்ன உண்மையை கற்றுக்கொள்றான்னா, அதாவது இவன் ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாம போனதுனால இவனை மாத்திரம் பாதிக்கவில்லை, முழு உலகத்தையும் பாதித்து விட்டது. நான் சொல்றேன், புரியுது? இவன் கீழ்ப்படியாம போனதுனால இவனோட அது முடிஞ்சு போடல, முழு உலகத்தையும் பாதிச்சு. அப்ப என்ன சொல்றேன்னா, ஒருவேளை நீங்க கீழ்ப்படியாம போனீங்கன்னா உங்க பிள்ளைகளை பாதிக்கும், உங்க சந்ததியை பாதிக்கும். நான் சொல்ல புரியுது? முதல் கோணை முற்றிலும் கோணை. ஆமா, முதல் கோணை முற்றிலும் கோணை. அப்போ பைபிள் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, உபாகமம் எடுத்துக் கொள்ளுங்கள். பாருங்க, உபாகமம் 11ஆம் அதிகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். உபாகமம் 11, 27, 28 வாசிங்க. எல்லாரும் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறு பின்பற்றுகிறானால் பாத்தீங்களா? என்ன சொல்றாரு பாத்தீங்களா? பாருங்க, போட்டிருக்கு, இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்க தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படுத்தீர்களானால் ஆசீர்வாதம். என்னன்னா ஆசீர்வாதம். அதுக்கு அடுத்தது, உங்க தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேதங்களை வைக்கிறீர்களானால் சாபமும் வரும். போட்டுக்கா? அப்போ கீழ்ப்படிந்தால் நமக்கு என்ன வரும்? ஆசீர்வாதம். கீழ்ப்படியாமல் போனால் அது நம்மளோடு வேறுபடுத்தி போவாங்க, நம்ம பிள்ளைகளையும் பாதிக்கும், நம்ம சந்ததியே பாதிக்கும். அப்போ உங்க குடும்பத்துக்கு என்ன சேர்த்து வச்சு, என்ன நீங்க சேர்த்து வைக்கிட்டு போறீங்க? சொல்லுங்க. குடும்பத்துக்கு என்ன சேர்த்து வச்சுட்டு போக போறீங்க? என் சொத்து இருக்குது பாஸ்டர், என் சொத்தை எழுதி வச்சிடறேன் என் பிள்ளைங்க. நீ போயிட்ட பிறகு இந்த சொத்தெல்லாம் சின்ன பணமாக நான் சொல்லி புரியுதா? ஆமா, பைபிள் போட்டுட்டு எதையும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போவதும் இல்லை. ஆமா, அது கடைசியில அந்த கிறிஸ்து வந்து ஆளுகை செய்ய போறான். யார் வந்து ஆளுகை செய்ய போறான்? ஆமா, அப்ப புரிந்து கொள்ளுங்கள். அப்போ நாம நல்ல கவனிங்க, அந்த கீழ்ப்படிந்தா நமக்கு என்ன போட்டிருக்கு? ஆசீர்வாதம் போட்டிருக்குல்ல. அப்போ பைபிள்ல தாவீது குறித்து பைபிள் போட்டிருக்கு, நான் இளைஞனா இருந்து முதிர் வயது உள்ளவனா ஆயிட்டேன்,
ஆனாலும் நீதிமானுடைய சந்ததி கைவிடப்பட்டதையும் அவருடைய சந்ததி அப்பத்துக்கு இருக்கிறதையும் நான் காணவில்லை. அவன் நித்த விலங்கி கடன் கொடுக்கிறார். அதான் நீதிமானுடைய சந்ததி. நீங்க சொல்றீங்க. அப்ப தாவீது என்ன செஞ்சு வச்சுக்கிறாரு? அவருடைய கற்பனைகளை என்ன பண்றாரு? கை கொண்டு வருகிறபடினால அவர் சொல்றாரு, என் சந்ததிக்கே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அனுப்பும். இப்போ உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்க கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாம போனீங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கலாம்? நீங்க நம்ம சாபத்தை சேர்த்து வைக்கிறோமா, ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கிறோமா? அதை நீங்களே ஆமென். நீங்க அல்லேலூயா புரிந்து கொள்ளுங்கள். அதனால கேட்பதோடு விட்டுவிடக்கூடாது. ஆமா, கேட்டு அதன்படி செய்கிறவர்களால் நம்ம மாறணும். ஆமென். ஆமா, புரிந்து கொள்ளுங்கள். அதனால கர்த்தர் பேசும்பொழுதே நம்ம என்ன பண்ணோம்? கீழ்ப்படிஞ்சிடணும். ஆமென். சரி, ஓகே. அது மாத்திரமல்ல, நல்லா கவனிங்க. ஆண்டவர் நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம் தெரியுமா? சாபம் விடுதற்காக ஆண்டவர்கள் அழைக்கிறது. பைபிள் சொல்றது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதற்காக கர்த்தர் நம்மளை அழைச்சார். ஆனா என்ன ஆச்சு? நம்ம வசனத்துக்கு கீழ்ப்படியாம போனதுனால சாபம் தானே வந்துச்சு. அவ்வளவுதான். சொல்ல புரியுது? நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம் தான் நம்மள. அதுதான் அவருக்கு பிரியம். அதுக்காக தான் நம்மளை அழைத்திருக்கிறாரு. ஆனா என்ன ஆச்சு? ஆண்டவர் சொல்றாரு, இந்த கற்பனைகளுக்கு நீ கீழ்ப்படியுமா உங்களுக்கு ஆசீர்வாதம் வைக்கிறாரு. நீ கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாம போனோம்னா உங்களுக்கு சாபம்ன்றாரு. அப்போ நம்ம எதுக்கு சொல்லுங்க? எதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சா நமக்கு என்ன ஆசீர்வாதம்? சொல்லுங்க. கர்த்தர் சொல்லுக்கு கீழ்ப்படியும் போதுன்னு ஆசீர்வாதம். அப்போ அது செய்யாம போனா அது ஆண்டவர் சாபம் இல்லை. நம்ம கீழ்ப்படியாம போனதுனால நமக்கு சாபம் வந்துச்சு. அவ்வளவுதான். புரியுதா? அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியது எவ்வளவு முக்கியம் பாருங்க. அல்லேலூயா. கேட்டு தலையை ஆடி போகக்கூடாது. என்ன சொல்லுது? ஆண்டவர் கிட்ட பேசிருக்கிறாரு, இன்னைக்கு இதை குறித்து பேசுறாரு, அதனால நான் இதை விட்டு விடக்கூடாது, நான் உடனே நான் என்ன பண்ண போறேன்? செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு இருதயம் உங்களுக்குள்ள வரணும். இதானா? அதனால கேட்பது முக்கியம் அல்ல, அதுபடி செய்கிறது தான் முக்கியம். ஆமென். சரி, ஓகே. அதுக்கு அடுத்தது பாருங்களேன், ஆதியாகமம் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால போட்டுக்குதுல்ல, அது யாரு? ஆதாம். இந்த ஆதாம் என்னதான் பண்ணாரு? ஆதியாகமம் எடுத்துக்கொள்ளுங்க, 2வது அதிகாரம் 16-17 வாசிங்க பார்க்கலாம். 2வது அதிகாரம் 16-17. மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். பாத்தீங்களா? இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? பேசுறாரா? பாருங்க. முதல் மனுஷனாகிய ஆதாமுக்கு என்ன பண்றாரு? பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னா, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்த பார்க்க வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம் சொல்றாரா? புசிக்க கூடாதுன்னு சொன்னாரா? நிறைய கனியெல்லாம் இருந்தப்பா, உனக்காக நிறைய கனியெல்லாம் தான் படிக்கிறேன் நான் வச்சிருக்கிற தோட்டத்துல, அதை நீ என்ன பண்ணலாம்? புசிக்கலாம். ஆனா ஒரு கண்டிஷன் சொல்றேன், ஒரு கட்டளை சொல்றேன். என்ன கட்டளை? ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம். நான் சொல்றது புரியுதா? நன்மை தீமை அறியத்தக்க கனியை என்ன பண்ணக்கூடாது? புசிக்க வேண்டாம் என்றுதான் அங்க சொல்ற. பைபிள்ல போட்டிருக்கு, நல்லா கவனிங்க. நீ அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். கட்டளை சொல்லுவாங்களா? என்னது கட்டளை இருக்கு? என்ன பண்ணணும்? கட்டளைக்கு கீழ்ப்படிதான் ஆசை. அப்போ பைபிள் சொல்லுது, எல்லாத்தையும் மண்டியை தலையை ஆட்டி ஆட்டி மண்டியில என்ன பண்ணுவான்? கேட்டுக்கிட்டான். மண்டியை ஆட்டி ஆட்டி கேட்டுக்கிட்டான் எல்லாத்தையும். இப்ப என்ன ஆச்சுன்னா, ஒரு சூழ்நிலை வரும்பொழுது என்ன பண்ணிட்டான்? நல்லா பைபிள் சொல்லுது, ஆதியாகமம் 3:6 வாசிக்கலாம். பாத்தீங்களா? நல்லா மண்டையை ஆட்டி ஆட்டின்னு கேட்டான். சரி காண்டவரே, சரி காண்டவரே, சரி காண்டவரே, சரி காண்டவரே அப்படின்னு மண்டையை ஆட்டி கேட்டுட்டு, சில ஒரு சூழ்நிலை வரும்பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா, உடனே அதை இச்சித்து அதை பறித்து அப்படி புசித்து
அது புசித்தது மாத்திரமல்ல, தன் கணவருக்கு என்ன பண்ணிடுச்சு? ஆதாம் கட்டளையை மீறிட்டான். தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாம போயிட்டான். அல்லேலூயா. அதான் பவுல் சொல்றாரு, ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால முழு உலகமே பாவத்திற்குள்ளாக. அல்லேலூயா. ஒரு நல்ல செய்தி தான் தெரியுமா? நல்லா கவனிங்க. அதுக்கு அடுத்து சொல்றாரு, ஒருவருடைய கீழ்ப்படியினால அநேக நீதிமான்கள் இழக்கப்படுவார்கள். அதுதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போ இந்த பிலிப்பியர் புத்தகத்துல அழகா பவுல் எழுதியிருக்காரு. வாசிக்க பார்க்கலாம். பிலிப்பியர் புத்தகம் 2வது அதிகாரம் 6 8 வரைக்கும் வாசிக்க பார்க்கலாம். என்ன போட்டிருக்கு? பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6 8 வரைக்கும். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்து தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ தாயினானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படுத்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். எடுத்தாச்சா? பைபிள்ல போட்டிருக்கா? பவுல் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே, யாருக்காவே? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதுகிறார். அல்லேலூயா. பிலிப்பியர் புத்தகத்துல விளக்கமா எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆமென். பைபிள் சொல்லுது, நல்லா கேளுங்க. அவர் எங்க இருந்தாரு? ஆண்டவர் இயேசு எங்க இருந்தாரு? எங்க இருந்தாரு? பிதாவின் பக்கத்துல இருந்தார். பிதாவின் பக்கத்துல பிதா ஒரு சீட் இருக்குதுன்னா பக்கத்துல ஒரு சீட் யாரு? இயேசு கிறிஸ்து ஒரு சீட். அவ்வளோ ஒரு மாளிகையில என்ன பண்ணாரு? பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருந்தாரு. நல்லா கேளுங்க. இப்ப என்ன ஆச்சு? ஆதாம் பாவம் செய்தபடினால அந்த முழு உலகமே பாவத்திற்குள்ளாக போய்விட்டது. ஆண்டவர் வேதனைப்பட்டார். நான் சொல்லியும் கேட்காம போயிட்டாலே, என் ஜனங்களெல்லாம் பாவத்துக்குள்ளாகிட்டானேன்னு சொல்லி வேதனைப்பட்டுட்டு அதோட விட்டு விடாமல் தனக்கு பக்கத்துல இருக்கிற அந்த செல்ல பிள்ளை, நீங்க நீதிமொழி புத்தகத்துல வாசிச்சு தெரியும், செல்ல பிள்ளையாக இயேசு கிறிஸ்து என்ன பண்ண தெரியுமா? அப்பா, நீ என் பிள்ளைகளுக்காக நீ என்ன பண்ணு, நீ போ அப்படின்னாரு. சொன்னாரா? நீ போப்பான்னாரு. உடனே பைபிள் சொல்லுகிறது, அவர் தம்மை தாமே வெறுத்து. அல்லேலூயா. இருக்கா பைபிள்ல? நாங்க மனுஷனுக்கு, அதாவது அவர் தேவனுடைய ரூபமாயிருந்து தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி எல்லாத்தையும் விட்டுட்டு, அதை கவனிங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு அவரு தெய்வம் ஒரு மனுஷனாக அவதாரம் எடுத்துக்கிறார். அல்லேலூயா. வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, நல்லா கவனிங்க, அவர் சிலுவைக்கு போனார். சிலுவைக்கு போனார். என்னாச்சு? சிலுவையில அவர் அறையப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ரத்த சிந்தினார், வேதனைப்பட்டார், அவமானப்பட்டார், நிந்திக்கப்பட்டார். கடைசியில நமக்காக அவருடைய ஜீவனையே கொடுத்து அவர் ஜீவனை விட்டார். அல்லேலூயா. பைபிள் சொல்கிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததனாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க. ஆண்டவர் உங்களை நேசித்ததை எப்படி வெளிப்படுத்தினார்? சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை நேசித்ததை எப்படி வெளிப்படுத்தினாரு? சிலுவைக்கு போனாரு. சிலுவைக்கு போனாரு. அவர்களை கொலை செய்தார்கள். இயேசுவை கொலை செய்தார்கள். இயேசுவை அவரை வேதனைப்படுத்தினார்கள். அதெல்லாம் யாருக்காக தெரியுமா? இன்றைக்கு உட்கார்ந்திருக்கிற உங்களுக்காக, எனக்காக, முழு உலகத்துக்காக கர்த்தர் தம்மேல் வைத்த அன்பை விளங்க. அல்லேலூயா. அதான் கீழ்ப்படிதல். சிலது பார்க்கறது அதான் கீழ். அவர் நினைச்சிருந்தா நான் போக மாட்டேன்னு சொல்லிக்கலாம்ல. நான் இங்கே இருக்கிறேன், நான் போக மாட்டேன், எனக்கு இதுவே கம்ஃபர்டபுளா இருக்குது, இதை விட்டுட்டு நான் இந்த குப்பைக்கு போக மாட்டேன், பூமிக்கு வர மாட்டேன்னு சொல்லிருக்கலாம்ல. அதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து நமக்காக உடனே போகிறேன்னு சொல்லி கீழ்ப்படிந்து போன அப்படின்னால அடுத்த வசனம் வாசிங்க. என்ன கொண்டு பாருங்க. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியுடைய கீழாருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாமங்கள் யாவும் அறிக்கப்படும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு கர்த்தர் என்று நான்
கீழ்ப்படுது. புரியுதா உங்களுக்கு? அப்போ பிதாவாகிய தேவன் ஏன் இந்த அளவுக்கு தன்னுடைய இயேசு கிறிஸ்துவை அவரை கனப்படுத்தினார், உயர்த்தினார்? கீழ்ப்படிந்தபடினால்தான் இவ்வளவு ஆசீர்வாதம். நீங்க கீழ்படுத்தீங்கன்னா எவ்வளவு ஆசீர்வாதம், நிறைய நன்மைகள் ஆரம்பித்தார். ஆமென். நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. ஆனா பைபிள் சொல்லுகிறது, நம்ம கீழ்ப்படியாம போனோம்னா நான் சொல்றேன், உனக்கு மாத்திரம் அது பாதிக்காது, சந்ததிக்கே அது பாதிக்கும். நீங்க ஒப்பு கொடுக்குறீங்களா? ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை வரும்போதே நான் என்ன பண்ணுவேன்? நான் ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவரே, என்னை மாற்றிக்கொள்ள அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே இதை செய்யாதன்னு சொல்லும் போது நான் இதை செய்ய மாட்டேன். ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். ஆமென். எல்லாரும் அப்படி எழுந்திக்கலாம். கேட்ட வார்த்தையின்படி எல்லாரும் ஒப்பு கொடுத்து எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் எழுந்து. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.